புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கூட்டணி கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிர்வாகி வெற்றிச்செல்வன் உடன் நமது செய்தியாளர் இளவரசன் நடத்தும் நேர்காணலை காணலாம். வணக்கம் வெற்றிச்செல்வன், தற்போது உங்களை வணக்கம் இளவரசன், உங்களது நேர்காணலை காண இருக்கிறோம். இது குறித்தான தகவல்கள். கண்டிப்பா சார்லதா, அதாவது தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சம்பவம் கடந்த 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி வேங்கவயல் குடிநீர் தொட்டியில, அதுவும் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் அந்த குடிநீர் தொட்டியில அசுத்த மலம் கலைக்கப்பட்டதாக ஒரு சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிர்ச்சி தமிழக அளவில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளானது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சியினர், தன்னார்வலர்கள், பல்வேறு அமைப்புகள் இதற்காக போராடினர். கடந்த 737 நாட்களாக இந்த போராட்டத்திற்கு தற்போது நேற்று 3 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்திற்கு 2023ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணை தொடங்கியது. அன்று முதல் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி வரை புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் 3 பேர் மீது இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த 3 பேரும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் என்பதுதான் இப்பொழுது ஒரு பேர் அதிர்ச்சியாக உள்ளது. எதையோ மூடி மறைப்பதற்காக தமிழக அரசு இப்படி திடீரென இதேமாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சியினர் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனங்கள் வலுத்து வருகிறது. இந்த நிலையில் வேங்கவயல் பகுதியில் களத்திற்கே சென்று பல போராட்டத்தில் அந்த பகுதியில் ஈடுபட்டவரும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாவட்ட செயலாளருமான திரு கோவி வெற்றிச்செல்வன் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். இப்ப கடந்த 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் அன்னையிலிருந்து நீங்க பல முறை வேங்கவயலுக்கு நேரடியாகவும் போயிருக்கீங்க, பல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. இது குறித்து பல்வேறு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வர்றப்ப பல பேர் நேரடியாக விசாரணை அவங்க அச்சுறுத்தலுக்கு ஆளானதையும் நீங்க எதிர்த்து நீங்க குரல் கொடுத்துட்டு வந்தீங்க. இந்த நிலையில 737 நாட்களுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் 3 பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுவும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? வேங்கைவயல் கிராமத்தை பொறுத்தளவு முத்துக்காடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த இறையூர் அருகில் இருக்கிற வேங்கைவயல் என்ற கிராமம். அந்த கிராமத்தில் இந்த சம்பவம் என்பது உலக அரங்கே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எங்களுடைய சாமுவேல் ராஜ் அவர்கள் களத்தில் பல தடவை அங்கே சென்று நேரடியாக அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். இப்ப வந்திருக்கிற வழக்கினுடைய குற்றப்பத்திரிகை என்பது உண்மையிலே பட்டியலின மக்களை பல்வேறு அச்சத்துக்கு உள்ளாக்கக்கூடிய விதத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினம் கூட அந்த வேங்கைவயல் மக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. இந்த 3 பேர் என்பது முத்துகிருஷ்ணன், ஹரிராஜா, அதே போல அங்க இருக்கக்கூடிய சுதர்சன் என்று சொல்லக்கூடிய அந்த 3 இளைஞர்கள். இவர்களோடு அவங்க வீட்டில் நடத்திய போன் உரையாடலையும் எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல. அதே மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் மரபணு சோதனையில அதுலயும் எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கவில்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலிருந்து அவர் தொட்டியில் இருந்த மாதிரி ஒரு புகைப்படம் என்பது வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே அந்த பிரச்சனை வந்தவுடன் டிசம்பர் 26ஆம் தேதி அந்த கட்சியினுடைய அந்த கந்தரவக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கிற மரியாதைக்குரிய எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை அவர்கள் உடனடியாக களத்துக்கு போறார். களத்துக்கு போகும்பொழுது அந்த ஹரிராஜா என்று சொல்லக்கூடிய முத்துகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய இருவரும் மேலே ஏறி பார்க்கறாங்க. பார்க்கும்பொழுது கீழே மக்கள் இருக்காங்க. அவங்க மேலேருந்து தான் அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்துட்டு வரும்பொழுது கீழே இருக்க மக்களை காட்டாம புகைப்படத்தை ஒண்டியும் காட்டி இதெல்லாம் ஆதாரமாக காட்டி இவங்க பண்ணியிருப்பது என்பது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அதே மாதிரி உண்மை கண்டறியும் சோதனை என்பதும் திருச்சியில தான் நடத்தினாங்க, அந்த சிபிசிஐடி ஆபீஸ்ல. அங்கேயும் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உடனடியாக ஏதோ பண்ணணுன்றதுக்காக அவங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்ற யூகத்தின் அடிப்படையில் இப்ப குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்க சொல்லி இருக்கிற விஷயம் என்பது உண்மையிலே பட்டியலின மக்களை மேலும் அச்சுறுத்தலுக்கும்
மனவேதனைக்கும் உள்ளாக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. வேங்கை வயலை பொறுத்தவரை அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக பயங்கர சோதனையில் இருக்காங்க. ஒரு இறப்புக்கு கூட யாராவது வெளியூர்லேருந்து வரணும்னா பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி தான் அதுக்குள்ளே போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. இப்படியான அந்த மக்களை அச்சுறுத்தி வச்சிருக்கிற நிலையில இன்னைக்கு என்னன்னா இந்த குற்றப்பத்திரிகை என்பது அந்த மக்கள் மீது மீண்டும் தாக்குதலை தொடுக்கிற மாதிரி இருக்கு. உடனடியாக மறுபரிசீலனை செய்து ஏற்கனவே இருக்கிற வழக்கு ஏற்கனவே ஒன்று இருக்கு, சிபிஐ விசாரிக்கணும்னு. அந்த வழக்கை உடனடியாக மறுபரிசீலனை செய்து இந்த குற்றப்பத்திரிகையை அந்த மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்ன்றது எங்களுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை வலுவாக பதிவு செய்கிறேன். ஐயா, இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த வேங்க வயல்ல இந்த பிரச்சனை என்னைக்கு வந்ததோ அதுல இருந்தே இந்த பட்டியலின மக்கள் அங்க பாதுகாப்பின்றி இருக்காங்க, வெளியே வர முடியல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாவு நல்லது கட்டத்து கூட உள்ள இருக்கிற மக்கள் வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக அவங்களுடைய வேலை வாய்ப்பை எழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்த திருச்சி சிபிசிஐடி ஆபீஸ்க்கு அந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு வந்தப்ப அவங்க நேரடியா சொன்னாங்க நம்ம செய்தி சேனல்ல, அதாவது நாங்க எந்த பணிக்கும் வெளியே செல்ல முடியல, இதனால எங்களுடைய பொருளாதாரம் கெட்டு போச்சுன்னு இருக்கிற நிலைமையில தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் பட்டியலின மக்கள் மேல அரசு வைக்க காரணம் என்ன? இதுக்கு உங்களுடைய தீண்டாமை முன்னணி சார்பில் என்ன கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க? மற்ற இடங்கள்ல எப்படி இருக்குன்றது நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. பொதுவா இந்த பிரச்சனை வந்திருக்கிற வேங்கை வயல்ல எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் சாமுவேல் ராஜ் அந்த ஊருக்கு போகும்போது கூட காவல்துறை தடுத்தனர். இருந்தாலும் மீறி அந்த மக்களை சந்தித்து வந்திருக்கிறார். ஒரு இறப்பு என்பது நடந்த போது கூட பலரும் அங்க செல்ல போகும்பொழுது எங்களையும் தடுத்தாங்க. அப்படி தடுக்கும் பொழுது என்னன்னா உண்மையிலே மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. வேற அப்புறம் கொஞ்சம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் போக முடிஞ்சுச்சு. அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய கடுமையான தேக்க நிலைமை என்பது இருக்கு. அவங்களால வெளியில போக முடியல, வருமானம் ஈட்ட முடியாம அந்த ஊருக்குள்ள முடங்கின மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது இருக்கு. இது தொடர்ச்சியாக அந்த ஊர்ல மட்டும் இல்ல, இது மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல காவல்துறை என்பது பொதுவாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக அவங்கள மீறி எதுவும் போகாம ஒரு வளையத்தை உருவாக்குகிற செயல் என்பது இருக்கு. இது கண்டிக்கத்தக்கது. இது தொடரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய கோரிக்கையா இருக்கிறது. ஐயா, இறுதியா ஒரு கேள்வி. அதாவது தொடர்ந்து பட்டியலின மக்கள் தாக்குதல் நடத்தின பெரம்பலூர் மாவட்டத்தில் இதே போல அப்படிதான் கைகழுத்தூர்ல பொங்கல் விளையாட்டு விழா சமயத்தில் ஒரு காவல்துறையினரே சமாதானத்துக்கு அழைத்து சென்று அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்யப்பட்டதுக்கு உரிய நீதி விசாரணை வேண்டி அந்த பட்டியலின மக்கள் நீதிமன்றத்தை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டாங்க. அப்ப காவல் நிலையத்தில் கண்ணாடி இதெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. ஏன்னா அந்த பட்டியலின மக்கள் அந்த உயிரிழந்த அந்த வாலிபருக்கு அவர் மேல உள்ள பேரனுப்பினால மக்கள் பண்ணாங்க. அவங்க மேல கேஸே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அங்க 109 பேர் மேல காவல்துறையினர் பெரம்பலூர் மாவட்டம் கைகழுத்தூர்ல வழக்கு போட்டிருக்காங்க. இதனால அந்த கிராமத்துல பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, ஆண்கள் யாருமே இல்ல. ஏன்னா ஊரை விட்டு வெளியே செல்லிட்டாங்க போலீசாரோட கைதுக்கு பயந்து. இதே காவல்துறை சமாதான பேச்சுவார்த்தையில அந்த பட்டியலின மக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படாதுன்னு சொன்ன நிலையில அங்க 109 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டதால ஆண்களே இல்லாம அந்த கிராமம் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த வேங்க வயல்ல ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு மூடி மறைப்பதற்காக 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே வேங்க வயல் மக்கள் பல்வேறு பொருளாதாரத்தில் இவங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க நிலையில தொடர்ந்து இதே போல இந்த இதற்கு பிறகு அவர்களை மீண்டும் பொருளாதாரத்துக்கு மீண்டு வருவதற்கு வெகு காலமாகும். அதற்கு இந்த வழக்கில் முக்கியமாக அந்த பாதிக்கப்பட்ட 355 பேருக்கு மேல விசாரணை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வழங்கணும், மன உளைச்சல்ல இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க சொல்ற நிலையில அவங்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கு அரசுக்கு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. பிறகு எங்களுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாநில குழு கூடி அது சம்பந்தமா அதற்கான அறிவிப்பு என்பது வரும். இப்போதைக்கு அதற்கு பாதிப்புக்கான போராட்டம் என்பது மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களோட இருந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஆறுதலா அவங்களோட இருக்கிறதுக்கான முயற்சியை தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுக்குது. கைகளத்தூர் நடந்த சம்பவத்தை கூட தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சாமுவேல் ராஜ் உள்ளிட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்லதுரை, ரமேஷ் உள்ளிட்ட ஆட்கள் போய் முதல்ல பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அங்க நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பதும் கண்டிக்கத்தக்கது. காவல்துறை மீது ஒரு கோபத்தில் அங்கிருந்த மக்கள் இது மாதிரியான எரிச்சலை ஊட்டும் விதமாக நடந்து கொண்ட போது காவல்துறை இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கிலும் உண்மையான குற்றவாளிகள் யாரோ அவங்க மேலதான் வழக்கு பதிவு செய்யணும். எல்லா பட்டியலின மக்களையும் இப்படி அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க கூடாதுன்றதுதான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய கோரிக்கையா நாங்கள் வைக்கிறோம். பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அரசு எச்சரிக்கையோடு இன்னும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய கோரிக்கையா வைக்கிறோம்.
மிக்க நன்றி சார். அதாவது இவர்கள் கூறியது போல ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பட்டியல மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் கூற இந்த அரசு முன்வரவில்லை. ஆனால் அதுக்கு மாறாக அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். பொருளாதாரத்தில் அவர்கள் எவ்வித முன்னேற்றம் அடைய முடியாமல் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். இந்த வேங்கவயல் பிரச்சனை சிபிஐக்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நபர்கள் குற்றச்சாட்ட உரிய தண்டிக்க வேண்டும், உரிய நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சார்லதா. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான தரவுகளுக்கு நன்றி இளவரசன்.